அப்படி என்ன சீரியஸாக யோசிச்சுட்டு இருக்கான்னு தெரியலையே. ஐஸ்வர்யா, ஏப்ல ஐசு ஏக்கா, என் பேர் ஐஸ்வர்யாக்கா. ஐஷோன்னு கூப்பிட்டா கூட பரவாயில்ல, ஐசு ஐசுன்றிய. வேற என்னடி சொல்லுவாவ? ஒரு ஆள் வந்து நிற்கிறத கூட தெரியாமல் அப்படி என்ன தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்க? அதுவா ஹேமா? என்னடி புதுசாக திக்கெல்லாம் செய்கிற? என்ன ஆயிட்டு உனக்கு? அது வந்து ஹேமா, நம்ம கௌதம் சார் இருக்கார்ல. ஆமாண்டி, அவருக்கு என்ன? ஐயோ, இவங்கள்ட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியலையே. சொல்லிட்டு எதுவும் பிரச்சனை ஆயிட்டுன்னா என்ன செய்யறது? சரி இருப்போம், சொல்ல வேணாம் இப்போதைக்கு. இது என்ன, அவருக்கு என்ன? அது அது வந்து ஹேமா, என்ன ஏதாச்சும் திட்டாரா? ஆமாம் ஹேமா, திட்டாரு. அதான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கேன். அடக்கடவுளே, இதுக்காடி இப்படி திக்கி திக்கி பேசிகிட்டு இருந்தேன். வேலைன்னு வந்துட்டா இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரும்போது நம்மளை கொஷின் பண்ண தான் செய்வாங்க, ஏன் இந்த தப்பை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க கூடாது. விட்டுட்டு அடுத்த வேலையை போய் பாரு. இதுக்கப்புறம் இந்த மிஸ்டேக் ரிப்பீட் ஆகாமல் பார்த்துக்கோ. சரி ஹேமா. அது அவர் காலையில் கொஞ்சம் டென்ஷனாக இருந்தார், அதனால் கூட திட்டிருப்பார். காலையில் நம்ம அனு மேம் இருக்காங்கல்ல, அவங்க கூட சண்டை. அதனால் அனுமாமும் அழுதுகிட்டே தான் போனாங்க, இன்னும் சோகமாக தான் இருக்காங்க. அதனால் அந்த டென்ஷனில் இருந்தால் உன் மேலே கத்திருப்பார் போல். சண்டையா? அனுமாமா திட்டியிருந்தா ஓகே, அது என்ன சண்டைன்னு சொல்கிறீங்க? ஏட்டி, உனக்கு விஷயமே தெரியாதா? நம்ம அனு மேம் தான் கௌதம் சாரோட அத்தை பொண்ணு. அவங்க தான் இங்கே அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கணும்னு சொல்லி அனுப்பிடிச்சு வந்தாங்க. அவங்க வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணி தான். இவர் வேணாம் வேணான்னு சொல்லவும் அவங்க வீட்டில் இருக்கவங்க தான் எப்படி இருந்தாலும் உன் கூட சேர்ந்து தானே இந்த பிஸ்னஸை பார்க்க போகிறான், இப்போலேருந்து அசிஸ்டண்ட்டாக வச்சு எல்லாத்தையும் சொல்லி கொடுன்னு சொல்லி அனுப்பி விட்டுருந்தாங்க. அப்படியாப்பா, எனக்கு இப்போ தான் தெரியும் இந்த விஷயமே. அது என்ன ரீசனாக இருக்கும்னு கூட என்னால் கொஞ்சம் கெஸ் பண்ண முடியுது. அன்றைக்கி நீ லிஃப்ட்டில் மயங்கி கிடந்தப்போ உன்னை தூக்கிட்டு காரில் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி திரும்ப உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணார்ல, அந்த கோவம் இருக்கும்னு நினைக்கிறேன் அனு மேம்க்கு. ஏன்னா அனு மேம் கிட்டே ஒரு 1 வீக் பேசவே இல்லை, அந்த இஷ்யூனால சண்டை போட்டுகிட்டே இருந்தார் போல இருக்குது. அந்த கோவத்தில் ஏதாவது ஒன்று கத்தி இருந்தாலும் கத்தியிருப்பார். நீ அதை எதுவும் பெருசாக கண்டுக்காத, அவங்க சமாதானம் ஆயிடுவாங்க. இன்றைக்கி இருந்தாலும் அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க, அவங்க எப்படி சண்டை போட்டாலும் சேர்ந்துருவாங்க. நீ எதுவும் கண்டுக்கானாமல் கிடந்துக்கோ. திட்டினாலும் சரி, இதுக்கப்புறம் இந்த தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டு அந்த தப்பு பண்ணாமல் வேலையை பார்த்துட்டு போயிடலாம். என்ன சொல்கிறேன்? ஓகே ஹேமா, சரி போய் வேலையை பாரு, எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது. அட கடவுளே, இதை பற்றி பேசுகிறதுக்கு தான் பர்சனலாக பேசணும்னு சொல்லியிருப்பாரோ? ஐயோ, நம்மளால அவங்க 2 பேருக்குள்ளே சண்டை வந்துட்டு போல இருக்கே. சாரி கேட்கணும் ஃபஸ்ட்டு அனு மேம் கிட்ட போயிட்டு. இது எங்கே சமையலே முடிய போகுது, இன்னும் இந்த உஷாவை காணோம். அவள் வெறுப்பாக கிடக்கு. திங்கிறதுக்கு ஒரு 4 மாங்காய் பறிக்கி அலசி கட் பண்ணி கொண்டாடுறேன், நம்ம உப்பு மிளகாத்தூள் போட்டு தின்னுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாக்கா. அந்தாலும் ஒளிஞ்சவ தான் இன்னும் வரல, எங்கே கிடக்கானே தெரியல. நம்ம உஷாலாம் கேடி ஆகிட்டு எங்கேயாவது உட்காந்து ஒத்தையில் எல்லாத்தையும் தின்னு முடிச்சுட்டு வேறு மிச்சம் மீறி கிடக்கிறத தான் நமக்கு கொண்டு வந்து கொடுப்பா. மிச்சம் மீறி கிடக்கிறதா? ஐட்டி, 4 மாங்காய் தானடி பறக்க போகிறேன்னா வேற உங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் நானே கொண்டாந்து கொடுப்போம்ல. என்ன லட்சு, நாங்கள் மொத்தமாக சுருட்டிட்டு போயிடுவோம்னு நினச்சிட்டியாலோ? அப்படியெல்லாம் பண்ண மாட்டோம் லட்சு. ஆமாம் லட்சு, அவள் சும்மா அலசிட்டு எங்கேயாவது உட்காந்து தின்னு முடிச்சுட்டு அந்த தின்னு முடித்த மாங்காயிலோ கொட்டையோ தோலையோ தான் கொண்டாந்து கொடுப்பா. நீங்கள் என்ன பாருங்களேன், அப்படி இல்லைனா மொத்தத்தையும் தின்னு முடிச்சுட்டு வேறு 2 மாங்காயும் பறிக்கிட்டு வருவா. ஒரு முட்டை மாங்காவை ஒரே நாள் யார் லட்சம் தின்னுவாவ? ஏன் மனுஷியால் தின்ன முடியாது மக்களே, ஆனால் நீங்கள் 3 பேரும் தின்னுவீங்கல்ல. என்ன லட்சு, பறிக்கி போடலாம் போன போது நம்ம லட்சு 1008 கடலில் கிடக்கேன்னு பார்த்து பாவம் பார்த்து வந்தா எங்களையே குறை சொல்லிட்டு இருக்கீரு. அந்தானே, நாங்கள் எதுவும் சம்பளம் கேட்காம ஒரு 4 மாங்காய் கொடுத்தா போதும், நாங்கள் பறிக்கி போடுவோம்னு சொல்லிட்டு வந்தால் நீங்கள் இப்படி பேசிட்டு இதை சொல்லிட்டு இருக்கீரு. ஆனால் இங்கே வருங்க மக்களே, உஷா வந்துட்டா. இதுக்குள்ளே சமையலே முடிச்சிட்டா? ஆட பாவியலா, நான் வர்றதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகிட்டு அதுக்குள்ளே சோறு பொங்கி முடிச்சிட்டேன்னு சொல்லுதியே. சோறு வாயில் வைக்கிற மாட்டேங்க இருக்குமா? அதுக்கு வந்து என்னத்தையாவது நீ சமைச்சிருக்கணும், இல்லை இங்கே கூட மாடி ஏதாவது ஒரு வேலை செஞ்சுருக்கணும். எங்கே வந்தால் உள்ளி உரிக்க விட்டுருவோம், தக்காளி வெட்ட விட்டுருவோன்னு பயந்துட்டு எங்கேயோ ஓடி போயிட்டு இப்போ தான் சமையல் முடிஞ்சதும் வாசம் பிடிச்சிட்டு. அப்படி சொல்ல பிரேமா, இங்கே வந்தால் எதையாவது வேலை விட்டுடுவாங்கன்னு நீ எங்கேயோ ஓடி போயிட்டு உட்காந்து மாங்காய் வேலை தின்னு முடிச்சுட்டு வேறு இருக்கிறத கொஞ்சோன்னு கொண்டு வந்து இங்கே கல்லில் கட்டி அடிக்கியோ? ஆனால் என்ன வசந்தி இப்படி சொல்லிட்டிய? மாங்காய் வச்சு கொண்டாட தட்டு கிடைக்கலேன்னு தேடிட்டு இருந்தேன் நான். என்ன டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா இந்த மாங்காய்? எப்போ பாப்பாப்பா, ஆனால் உண்மைக்கும் தான் லட்சு சொல்லுதேன். என்ன டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா இந்த மாங்காய்? ஆமாண்டி, டேஸ்ட்டாக தான் இருக்கும். நானும் எங்கள் வீட்டுக்காரவைகளும்
நாங்களும் பார்த்து பார்த்து வாங்கி ஒரு ஒரு காயாக பதியம் போட்டு வேற வச்சு வளர்த்துருக்கோம்ல, அப்படிதான் இருக்கும். ஏன் மக்கள் கீழே வச்சுட்ட, எடுத்து திங்க வேண்டியது தானே. அது எப்படிக்கா சாதாரணமாக எடுத்து தின்னுட முடியும்? சாதாரணமாக எடுத்து திங்க மாட்டியோ? ஏன் ஜேசிபி எதையும் கூப்பிட்டு வந்து வாய்க்குள்ள கொட்டணுமோ? அதான் அப்படி சொல்லலை பிரேமா, வாயில் வச்சதும் கரையிற மட்டுக்கு என்ன டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா? இட்டி மாங்காயெல்லாம் கடிச்சு தம்பி திம்பாங்க, ஏன் மாம்பழத்தை கூட வச்சு ஒரு 2 கடி கடிச்சாதான் அது கரைஞ்சி உள்ளே போகும். நீ என்ன மாங்காயும் கரைஞ்சி உள்ளே போகுதுன்னுத? அட நான் டேஸ்ட்டு சொல்லுதேங்க்கா, என்ன டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா? அது எப்படி நம்ம கொண்டாடாமல் திங்க முடியும்னு சொல்லுங்கள். அதான் ஒரு ஆட்டத்தை போட்டு தான் அதில் கையே வைக்கணும், பார்த்துக்கிடுங்க. ஆட்டத்தை போட போறியா? என்னடி பண்ண போகிற இப்போ? இதோ இப்போ போடுறேன் பாருங்க. லட்சு கொஞ்சம் எந்திரிச்சு இங்கே வாங்கலாம். எதுக்கு டீ? ஆனால் எந்திரிச்சு வாங்க லட்சு. இட்டி அவங்கள என்னத்துக்கு இப்போ கூப்பிடுற? உங்கள் கையை கொடுங்க லட்சு. ஏன் டீ தங்க வலையில் எதுவும் போட போறியோ? தங்க வைக்க விலைக்கு ஒரு மூகத்தி வாங்கி போட கூட வக்கலாமல் கிடக்க. என்கிட்ட வந்து தங்க வலையில் எதிர்பார்க்கிய பார்த்தியலா? அதானே, நம்ம உஷா வச்சிருந்தாலும் செய்ய மனசு வராது. இப்போ விற்கிற விலைவாசிக்கா நம்ம உஷா வலையில் வாங்கி போட்டுரு போகுது. எதுக்கு மக்களே அவங்கள எந்திரிச்சு போய் கையை கொடுக்க சொல்லியே? கையை கொடுங்க லட்சு, 2 கையை கொடுங்க லட்சு. எடி என்னடி பண்ண போற? அடி கேள்வி கேட்காம கொடுங்க லட்சு. கொண்டு மாங்கா தோப்புக்குள்ள லட்சு போல வந்தேனே, யாருமில்லா நேரம் பார்த்து 4 மாங்காய் தின்னேனே. என் கையை ஓடுட்டி. ஏன் தோப்புக்குள்ள நான் எதுக்கிட்டே ஆள் இல்லாதப்போ வந்து மாங்காய் திங்க போறேன்? வேறு தோப்பில் இருக்கும் மாங்கா எல்லாத்தையும் பருக்கி வந்து பதியம் போட்டு நட்டு வச்சு தோப்பா வளர்த்தேனே. ஏட்டி நான் என்ன தோப்பில் திருடிட்டு வந்தேன்? சும்மா வேறு பேத்து நடக்க எல்லாத்தையும் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து நட்டு வச்சிருக்கிறேன். ஆனால் நீங்கள் தானே லட்சம் சொன்னீங்க எல்லா மாங்காய் மரத்தையும் பதியம் போட்டு வளர்த்து வச்சிருக்கிறோம்னுட்டு. ஆனால் அந்தாலும் வேறு தோப்பில் கிடக்கிறது எல்லாத்தையும் பதியம் போட்டு நட்டு வச்சிருப்பீங்கன்னு நினச்சேன். வேறு நீங்களாம் காசு கொடுத்து வாங்க போறிய? இதுவும் நீங்களும் உங்கள் வீட்டுக்காரவையில தான் இருக்கிறதுலே கஞ்சமாக கிடைக்கலையே. எட்டி ஓடிட்டி கையை அடி எதுக்கு லட்சம் இப்படி கோவப்படுறதிய? உண்மைகள் சில நேரம் கசக்கத்தான் செய்யும். எட்டி உஷா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம லட்சு ஒன்று நசுக்கி போட்டுட பார்த்துக்க. உங்களையெல்லாம் நம்பி கூட்டிகிட்டு வந்ததுக்கு ஏன் முன்னாடியே என் தோப்பை வேற எவனுக்காவது வேலை பேசி வித்துருவாளோ போல இருக்குமா? சே, எதுக்கு இப்படி கொந்தளிக்கிறப்போ? உண்மையை தானே சொல்லியே நான். என்னடி சொல்லிய நீ? என்ன சொல்லியேன்னு கேட்க. நானும் என் வீட்டுக்கார வேலும் கல்யாணம் முடிச்சு வந்து 2வது வருஷத்துல இருந்து இந்த மாந்தோப்பை என்ன கஷ்டப்பட்டு பார்த்துக்கிட்டு நடக்கும் தெரியுமா? முழுக்க இங்கேயே தான் கிடப்போம் நாங்கள். அட லட்சு, இது சொல்லாமல் போயிட்டே பற்றியலா? எல்லாம் மாங்காய் திங்கிறதுக்கு தான் இங்கே வருவாங்க, நீங்கள் இங்கே இருந்து தான் மாங்காயை தின்றுருக்கியலோ? எனக்கு புரிஞ்சுட்டு இப்போ உங்கள் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டு படிக்க கேட்கலா? எட்டி இப்போ என்ன பாட்டு படிக்க போகிற? நம்ம லட்சு வீட்டுக்கார வேலும் இந்த மாந்தோப்பில் என்ன ரொமான்ஸ் பண்ணி இருந்திருப்பாவோ தெரியுமா? அப்பலாம் இப்போ பாட்டாக படிக்கும் கேளுங்க. எட்டி ஒழுங்கா ஓடிது சொல்லிவிட்டேன், சும்மா என்னத்தையாவது இங்கே கடந்து பேசிட்டு எடுக்காத. நான் மாந்தோப்பில் காத்திருந்தேன், அவன் மாம்பழம் வேண்டும் என்றான், அதை கொடுத்தாலும் வாங்கவில்லை, என் கண்ணம் வேண்டும் என்றான். அட நம்ம லட்சுக்கு வெக்கத்தை பாருங்களேன். அட போங்கட்டி அந்தால. அட லட்சு வெக்கப்பட்டுட்டே போய் அடுப்பில் விழுந்துட போறிய லட்சு? உட்காருங்க, என்ன மலரும் நினைவுகளோ? அதான் நான் பண்ண லட்சுவுக்கு முகமெல்லாம் சிரிப்பா இருக்கே. 1000 வாட்ஸ் பல்பு கொழுந்து விட்டு ஏறிது பத்துக்கிடுங்க லட்சு உங்க முகத்துல. உன்னைக்கும் உஷா சொன்ன மட்டுக்கு மலரும் நினைவுகள் தான் போல இருக்கு. அட இங்க பாருங்க லட்சு. என்ன லட்சு வெக்கமா? அட பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள நம்ம லட்சு. கொஞ்சம் திரும்பி பாருங்க லட்சு. இது சும்மா இருந்துட சொல்லிட்டேன். அட நம்ம மயன்னு வந்திருக்காவ, மாப்பிள்ளை மொக்கச்சாமி வந்திருக்காவ, மற்றும் நம் உறவினர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. கொஞ்சம் திரும்பி பாருங்க லட்சு. எடி வேணாம்டி, எதுக்கு இப்படி கிடந்து என்னையே வச்சு விளையாடிட்டு எடுக்க? பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை நம்ம லட்சு, அந்த வெக்க விட்டு போகல. கொஞ்சம் திரும்பி பாரு லட்சு. ஒரு திருமுகத்தை ஒரு முகமாக திருப்புங்க. நீங்கள் கொஞ்சம் திருப்புங்க. ஆமாம் கொஞ்சம் திருப்புங்க. ஆனால் திரும்பி பாருங்க லட்சு. ஆனால் நீங்கள் எப்போ வந்திய? அதெல்லாம் நீ வெக்கப்படும் போதே வந்துட்டேன். ஐயோ என்ன உஷா இதெல்லாம்? ஆனால் இங்கே வர்ற நம்ம லட்சு மட்டும்தான் வைக்கப்படுதுன்னு பார்த்தா நம்ம அண்ணனும் வைக்கப்படுதாவலே. அண்ணனும் நோக்கினால் அண்ணியும் நோக்கினால் வெக்கத்தில் மிதந்தால் மட்டும் கீழே 2 பேரும். அட சும்மா இருமா நீ வேற. அதானே அண்ணே, என்ன கட்டி கொடுக்குற வயசில் 2 பிள்ளைய விழுந்துட்டு
பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச பேரம்பேத்தியே எடுத்துடலாம். இந்த நேரத்தில் 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கியாலோ ரொமான்ஸு. போங்கடி நான் போறேன். ஆனா நம்ம லட்சு வெக்கப்பட்டு என்ன ஓட்டம் ஓடுது பத்தியா இந்த வயசுலயோ. அட சும்மா இருசா எதுக்கு பாதில போட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்க. நீங்க பாருங்க நிர்மலாக்கா என்ன வெக்கப்படியாவ 2 பேரும். அந்தனே என்ன நீங்க கூப்பிடுங்க. ஏன் பிள்ளை லட்சு இங்க வான்னு. அது சும்மா இருங்கம்மா, நான் பசிக்கு சாப்பாடு ரெடி ஆயிட்டேன்னு கேட்கலான்ட்டு வந்தேன். சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிட்டுனே, நீங்க போய் கை கால் அலம்பிட்டு வாங்க. நாங்க வாழையிலே கட் பண்ணி கொண்டாரோம். அது சாப்பாடானே இப்போ முக்கியம். முதல் நம்ம லட்சுவை போய் பிடிங்க. அவங்க இந்த பக்கம் என்ன ஓட்டமாக ஓடியாவ வைக்கப்பட்டு. அதெல்லாம் அவ வந்துருவா மக்களே. சரி நானே கை கால் அலம்பிட்டு வாழையிலேயே கட் பண்ணி கொண்டாறேன். நீங்க சாப்பிட்டு எடுத்துட்டு கிளம்புங்க. நான் சாப்பிட்டுட்டு போய் எனக்கு கொஞ்சம் வேலை கிடக்கு. சரியா? இனி வியாழ கிடக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் லட்சு பின்னாடியே ஓடிடாதீங்கன்னே. கல்யாணம் முடிக்க வயசுல 2 பிள்ளைகள் இருக்கு, ஞாபகத்துல இருக்கட்டும். அட சும்மா இருமா, நீ வேற என்னத்தையாவது பேசிட்டு எடுப்ப. அட நம்ம லட்சு வீட்டுக்கார வேலை பத்தியலாம். முகத்துல தாடி மீசை தான் மறைச்சு கிடக்கு, ஆனாலும் என்ன வாட்டமா வைக்கப்படியாவ. அட சும்மா இருசா, ஏற்கனவே நம்ம லட்சுமி எங்க போனானே தெரியல, ஒரே ஓட்டமா ஓடிட்டா. அவளை போய் யாராவது கூட்டிட்டு வாங்க. இந்தா போறேன். நம்ம லட்சு எங்க போனாலும் நான் விட மாட்டேன். ஏன் லட்சு கொஞ்சம் நில்லு, இந்த வாரேன். மக்களே இந்த காய்கறி அரிசி எல்லாத்தையும் ஆளுக்கு ஒன்றா எடுத்து கொண்டு போய் வண்டியில் வச்சுட்டு வந்துருங்க மக்களே. நான் அடுப்பு எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுவேன். சாப்பாடு மட்டும் வச்சு சாப்பிடுவோம். வேற அடிக்கிற வெயிலுக்கு அடுப்பை இடிச்சிட்டு இங்கே கிடந்தா ஒரே அனல் அடிக்கும். ஆமாங்க்கா, அதுவும் சரிதான். அடிக்கிற வெயிலுக்கு மரத்தடியில் கிடந்தாலும் இந்த அடுப்போட அனல் என்ன வட்டமாக வீசுது தெரியுமா? எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வெறும் சாப்பாடு மட்டும் வச்சு சாப்பிடுவோம். ஆனால் அக்கா சமைக்கும் போது உப்பு காரெல்லாம் டேஸ்ட்டு பற்றியலாம். இந்த உஷா அடித்த கூத்துல எதையுமே கவனிக்காமல் விட்டுவிட்டேன். நம்ம உஷா வரதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் பார்த்தாச்சு மக்களே. கொஞ்ச நேரம் தம் போட்டு கிடக்கணும்ல, அதான் அந்தால சரி அடுப்புலேயே அனலில் வெந்து கிடக்கட்டும்னு விட்டுவிட்டேன். அப்போ சரி நம்ம ஆளுக்கு ஒன்றா எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவோம். எப்படியோ கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டியே நம்ம லட்சுவை. என்ன லட்சு இந்த வயசுலேயே இந்த ஓட்டம் ஓடுதிய? அது சும்மா இருங்கட்டி, உங்க கூட இருந்தாலும் பிரச்சனை இல்லைனாலும் பிரச்சனைன்ற மட்டுக்கே இருக்கு என் வாழ்க்கை. இம்புட்டு நேரம் இங்கே ரொமான்ஸ் பண்ணிட்டு உடனே வாழ்க்கை கஞ்சத்தில் கிடக்க பஞ்சத்தில் கிடக்குன்னு ஆரம்பிக்காங்க பற்றியலா. என்னத்த சொல்ல இந்த லட்சுக்கு. சரி அதை விடுங்க மக்களே, நேரம் ஆயிட்டு கிடக்கு. அவர் வேற பசிக்குன்னு சொல்லிட்டு போனார்ல அண்ணன், வேற எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவோம். வாழையில கட் பண்ணி கொண்டு வந்துடுவார் அண்ணன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். நம்ம இந்த அரிசி பருப்பு மீதமாக கிடக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வண்டியில் வச்சுட்டு வந்துடுங்க. சாப்பாடு மட்டும் வச்சு சாப்பிடுவோம். அடிக்கிற காற்றுக்கு ஜில்லுன்னு இருக்கும். அடுப்புக்குள்ளே வச்சுட்டு வந்துடுறேன். ஆமாம் நிர்மலா, உங்கள் வீட்டுக்காரவே இல்லை பிள்ளைங்க வீட்டில் கிடந்தாவுன்னா இங்கே வந்து சாப்பிட்டுட்டு போக சொல்லலாம்ல. ஏட்டி பிரேமா உஷா வசந்தி உங்களுக்கு தான் சொல்லியே, வீட்டில் ஆளுங்க யாராவது இருந்தாங்கன்னா இங்கே வந்து சாப்பிட்டுட்டு போக சொல்லுங்க. ஐயோ, எங்கள் வீட்டில் எல்லாம் வேலைக்கு போயிருக்குக்கா. என் பிள்ளை மட்டும்தான் கிடக்கு என் மாமியார் கூட. அதுவும் தூங்கிட்டு கிடந்தது. என் மாமியார் எப்படி விட்டுட்டு வெளியே உட்காந்து காதை தான் அடிச்சுட்டு கிடக்கும். நான் வீட்டுக்கு போய் கொடுத்துக்கிறேன். எனக்கு நான் வீட்டுக்கு கொண்டு போய்க்கிறேன்க்கா. நானும் எங்கள் வீட்டில் யாரும் இல்லைக்கா. வீட்டுக்காரவே அவ 2 பேரும் வேலைக்கு போயிட்டாவ. என் பையன் மட்டும்தான் காலேஜ் அட்மிஷனுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தான். இப்போ போயிட்டு வந்தாலும் வந்துடுவான். இதுக்கு அவனுக்கு ஒரு வார்த்தை ஃபோன் அடித்து சொல்லி அவன் வந்தானா நாங்கள் 2 பேர் மட்டும் இங்கேயே சாப்பிட்டுட்டு போயிடுவோம். சரி நிர்மலா. என்ன உஷா உனக்கு எப்படி? நானும் வீட்டுக்கும் கொண்டு போகல, எதுவும் கொண்டு போகல. இங்கே தின்னு முடிச்சுட்டு போயிடுவேன். அதானே, நம்ம உஷாக்கு எதுவாக இருந்தாலும் ஒத்தையில் தின்னு தானே பழக்கம். எட்டி ஒன்றையும் வெளுத்துப்பிடுவே, சும்மா கடை சொல்லிவிட்டேன். என்னென்னையோ பண்ணி தோலை சித்த வலி விடு. எங்க இந்த பக்கம் எங்கே போறிய? அண்ணன் இந்த பக்கம் தான் போயிருக்காவ. அங்கே போய் ரொமான்ஸ் பண்ண போறியாலோ? ஆனால் சும்மா இருடி, இவ வேற நேரம் கிளம்புறியாம. ஒரே அனலாக கிடக்கு. ஓடி ஓடி வந்தது, கை காலெல்லாம் வேர்வையாக ஊற்றிட்டு கிடக்கு. போய் நான் முகம் கை கால் கழுவிட்டு வந்து தான் அடுத்த வேலை எது வந்தாலும் செய்வேன். கசன்னு இருக்கு பார்த்துக்க. அண்ணனும் முகம் கை கால் கழுவு தான் போயிருக்காவ. அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் போகணும். இல்லைன்னா நீங்கள் இப்பயே போனீங்கன்னா நீங்கள் 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுறீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் ஆளும் விடுமா தாயனா போவே இல்லை.